அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் மஷாலேண்டு கிராமர் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ படித்ததை வச்சு எப்படி குர்ஆன் ஆயத்தை டீகோட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ பிஸ்மில்லான்னு சொல்லி நாங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்லே ஸ்டார்ட் ஆக்குவோம். ஓகேயா? ஓகே, முதலாவது என்ன செய்யணுமெண்டா, இப்போ இது ஒரு குர்ஆன் ஆயத்துண்டு, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஸோ இப்போ இதை எப்படி நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? முதலாவது இப்போ இது எந்த நான் நினைக்கிற மெத்தட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கேளும். ஸோ நாங்கள் முதலாவது படித்த என்னது, முதலாவது லெசன் 1 அதுலேருந்து இசும் ஃபிகுல் ஹர்ஃப் இது 3 தான் நாங்கள் படித்தோம். ஸோ முதலாவது என்ன செய்யணுமெண்டா, இதில் ஈக்கிற எத்தனை இசும் ஈக்குது, எத்தனை ஃபிகுல் ஈக்குது, எத்தனை ஹர்ஃப் ஈக்குது, இதை கண்டுபிடிக்கணும். முதலாவது பார்க்கணும் இதில் எத்தனை வார்த்தை ஈக்குது. ஸோ அந்த வார்த்தை எவ்வளோ, இசும் எது, ஃபிகுல் எது, ஹர்ஃப் எது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெசன் 1 தான் முதலாவது நாங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். நான் இதான் சொன்னேன், லெசன் 1 சரியான இம்பார்ட்டன்ட். ஏன்டா லெசன் 1 வச்சு தான் அதுதான் பேஸ். ஓகே, இப்போ ஒன்றா பார்ப்போம். இப்போ ஏன்னா அரபில் ஒன்றுக்கு வார்த்தை ஈந்ததுக்கு அது ஒரு வார்த்தை இல்லை. பெஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்மி. பிஸ்மி என்றது எங்களுக்கு ஒரு வார்த்தை மாதிரி விளங்கும். ஆனால் பிஸ்மி என்றது ஒரு வார்த்தை இல்லை. பி ஒரு வார்த்தை, இஸ்மி ஒரு வார்த்தை. உண்மைக்குமே அது இசும் தான் சரியான வார்த்தை. அது பி இஸ்மி தான், அது அலிஃப் இல்லாமாக்கி பிஸ்மி ஆகிக்குது. ஓகேயா? ஓகே, அப்போ பிஸ்மி என்றா 2 வார்த்தை. நான் டீப் தஃப்சீருக்கு போகல, என்ற அதுக்கு பண்ண டைம் இல்லை. நான் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் படித்த கிராமரை வச்சு நான் என்ன செய்கிறேன், குயிக்காக இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண பார்க்குறேன். ஏன்டா இல்லாட்டி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மட்டும் ஒரு மாதமாக நாங்கள் படிப்போம். ஐ சுட்டியும் நான் குயிக்காக இதை படித்ததை வச்சு அர்த்தத்தை எடுக்க பார்க்குறேன். முதல்ல கிராமரை டீகோட் பண்ணும், அப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம். ஓகே, முதலாவது பிஸ்மி என்ற வார்த்தை, பி என்றது ஒரு வார்த்தை, இசும் என்றது ஒரு வார்த்தை. அப்போ அதால் பிஸ்மி வருது. அல்லாஹ் என்றது ஒரு வார்த்தை, 3 வார்த்தை. அர் ரஹ்மான் என்றது ஒரு வார்த்தை, அர் ரஹீம் என்றது ஒரு வார்த்தை. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தை இருக்குது, 5 வார்த்தை இருக்குது. இந்த 5 வார்த்தையில் இசும் பி என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர். உங்களுக்கு நினைவிக்கிறது தெரியும், நாங்கள் படித்தோம். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபியான் அலா தா இலா. ஸோ இதில் எது வந்தாலும் அது ஹர்ஃப் ஆஃப் ஜர். இப்போ உங்களுக்கு பார்க்கணும் பிஸ்மி என்ன கொள்ள எனக்கு இது தலைக்கு வரவே இல்லைன்னு, அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு போக இன்ஷால்லா வந்துடும். இப்போ தானே படிக்க ஸ்டார்ட் ஆகினீங்க. அது நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு விளங்க. பி என்றாலே உங்களுக்கு விளங்கணும். ஓகே, இது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ன்னு என்ன வந்துடுது. ஃபர்ஸ்ட் தரக்க செய்யக்கொள்ள கொஞ்சம் கண்டுபிடி கஷ்டம். இப்போ வந்துடும், அதை பற்றி ஒரு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் பிக்கும் இஸ்மிக்கும். ஆனால் அதை வேறாவே சொல்கிறேன், பிக்கும் இஸ்மிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். பி என்றது ஒரு வார்த்தை, அது ஹர்ஃப் ஆஃப் ஜர், அது சரி. அப்போ இசும் என்றது ஒரு இசும் என்றது இசும். பாருங்க, இசும்லே தான் குர்ஆனே ஸ்டார்ட் ஆகுது. மாஷா அல்லாண்டு. ஸோ அடுத்து நாங்கள் படித்தது இசும். மாஷா அல்லா, இப்போ தான் எனக்கும் அது விளங்கிச்சு, இசுமால தான் குர்ஆனே ஸ்டார்ட் ஆகுதுண்டு. மாஷா அல்லாண்டு. அதுதான் படித்து கொடுக்கல தான் புதிய விஷயம் நாங்களும் படித்து கொள்கிறேன். ஹைர் இன்ஷா அல்லா. ஓகே, ஸோ இசும் தான் நாங்கள் படித்தோம். இசுமால தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ இசும் என்று எடுத்த போகிறோம். அப்போ இப்போ இதை நாங்கள் எங்களுக்கு முஸ்லீம் சார்ட்டுக்கு முதல்ல ரஃபா நசுப் ஜார் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நினைக்கிறது தெரியா, இஸ்முன் இஸ்மன் இஸ்மின், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் மாதிரி இஸ்முன் இஸ்மன் இஸ்மின். ஸோ இஸ்முன் என்றா ரஃபா, இஸ்மன் என்றா நசுப், இஸ்மின் என்றா ஜார். ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஈனை வச்சு இஸ்மி தான் இருக்குது. சரியா? இஸ்மின் என்றா அது கனம் பாரம், இஸ்மி என்றா பாரம் இல்லை. இதுவும் நாங்கள் படித்தோம், உங்களுக்கு நினைவிக்காய்க்கும். சரி, ஓகே. முதலாவது என்ன படித்தோம்டா, ஓகே, முதலாவது ஹர்ஃப் ஆஃப் ஜார். பி ஹர்ஃப் ஆஃப் ஜார். அது கிளியர் தானே? ஹர்ஃப் ஆஃப் ஜார் என்ன செய்யுமெண்டா, அதுக்கு வார வார்த்தை என்ன செய்யும், ஜர்ராக்கும். அது ஜர்ராக்கி தான் இருக்குதுன்னு பாருங்க. இசுமு இல்லை, பிஸ்மு இல்லை, பிஸ்ம இல்லை. பிஸ்மு என்றா ரஃபா, பிஸ்ம என்றா நஸ்ப், பிஸ்மி என்றா ஜர். அது ஜர்ராக்கி இருக்குது. ஓகேயா? அப்போ முதலாவது நாங்கள் படித்த கிராமர் இன்னும் அப்ளை ஆகிக்குது. பிஸ்மி பா சுட்டியும் அதுக்கு வார்த்தை ஜர் ஆகிக்குது.
இப்போ இன்னொரு விஷயம்தான் உங்களுக்கு நினைவுக்குதோ தெரியும், நாங்கள் படித்தோம். நோமலை வந்து அரபுல ஸ்டாண்டர்ட் வந்து அது என்னது, இப்போ நான் சொல்கிறேன், முஸ்லிமுன் தான் ஸ்டாண்டர்ட், பாரம் தான் ஸ்டாண்டர்ட், லைட் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்படி என்ன சரி ஒரு வார்த்தை லைட்டாக ஈந்தா அதுக்கு நாங்கள் சொல்லணும் இது ஏன் லைட் ஆகிச்சு, பிஸ்மின் என்று தானே வரணும், ஏன் பிஸ்மி என்று வந்துச்சு. இப்போ நாங்கள் யோசிக்கணும். ஓகே, அதை யோசித்து தலையிலே வச்சுக்கொண்டு இப்போ முதலாவது ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சாச்சு, பிஸ்மிக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் என்ன, ஹர்ஃப் ஆஃப் ஜார் ரூம் ஐட மஜ்ரூர், நாங்கள் சொல்லுவோம் ஜார் மஜ்ரூர், பிஸ்மின்றது ஜார் மஜ்ரூர். ஒரு கிராமர் படிச்சிட்டோமா, நினைவுக்குதோ தெரிய படித்தது. ஓகே, பிஸ்மிட ஜார் மஜ்ரூர் ஒரு கிராமர் முடிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ அடுத்த வார்த்தை என்ன, இஸ்மியும் அல்லாஹி என்ற வார்த்தை, இஸ்மியும் அல்லாஹி என்ற வார்த்தை. இப்போ பாருங்க, இது ரெண்டுக்கு இடையில என்ன சரி ரிலேஷன்ஷிப் பீக்குதா, இது ரெண்டுக்கு இடையிலையும் ஒரு ரிலேஷன்ஷிப் பீக்குது. அது என்னது, இஸ்மிக்கு பாருங்க, இஸ்மி வந்து லைட் ஆகிக்குது. நான் சொன்னேன் நோமலா வந்து பாரம் ஆகிக்கணும், இது வந்து பாரம் இல்லாமல் இருக்குது. ஆஹா, பாரம் இல்லாமல் இருக்குதே. ஓகே, பாரம் இல்லை. அப்போ அடுத்த விஷயம் என்ன, பாரம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு நினைவுக்குதோ தெரியா, அல்லாஹி என்ற வார்த்தை ஜர் ஆகிக்குது. அது பாருங்க, அல்லாஹூ அல்லாஹ அல்லாஹி, அல்லாஹி என்ற ஜர் ஆகிக்குது. அப்போ நாங்கள் படித்தோம் உங்களுக்கு நினைப்பா முதாஃப் முதாஃபிலே என்று உண்டு. அதில் என்ன வருமெண்டா முதாஃப் ஆகிக்கிற வார வார்த்தை லைட் ஆகிக்கணும், பாரமி அது அல்லில்லாம ஈக்கணும், அதுக்கு வார வார்த்தை என்ன ஆகிக்கணும், ஜர் ஆகிக்கணும். அப்படி என்றா இவங்க ரெண்டு பேர் முதாஃப் முதாஃபிலே. ஓகே, எனக்கு இசுமியை பார்த்தா லைட் ஆகிக்குது. ஓகே, ரெண்டாவது பாருங்க, அதுக்கு அல்லிக்குதா, இல்லை அல்லி இல்லை, அல்லிஸ்மி இல்லை, அல்லிஸ்மி இல்லை, இசுமி மட்டும்தான். அப்போ அல்லில்லை, அல்லில்லை லைட். எங்களுக்கு ஒரு முதாஃப் ஒன்று கையில் ஈக்குது, சரி முதாஃப் ஒன்று கையில் ஈக்குது. இப்போ அடுத்த வார வார்த்தை எப்படி, அடுத்த வார்த்தை என்ன ஈக்கணும், ஜர்ராய்க்கணும். அல்லாஹி என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது. மாஷா அல்லா, முதாஃப் ஒண்டிக்குது, அதுக்கப்புறம் முதாஃபிலே ஒண்டிக்குது என்ற ஜர்ராவிக்குது. அப்போ இஸ்மில்லாஹி என்றது ஜார் மஜ்ரூர். முத படித்தது, சாரி ஜார் மஜ்ரூர் இல்லை, சாரி முதாஃப் முதாஃபிலே. முத பிஸ்மில்லாஹி ஜார் மஜ்ரூர் கவர் ஆகிட்டு, இஸ்மில்லாஹி பிஸ்மிக்கு ஜார் மஜ்ரூர் கவர் ஆகிட்டு, இஸ்மில்லாஹி இஸ்மும் அல்லாஹிம் என்ற வார்த்தைக்கிட்ட ரிலேஷன்ஷிப் முதாஃப் முதாஃபிலை. இன்னொரு படித்த விஷயம் வந்து கவர் ஆகிட்டு. மாஷா அல்லா, இந்த பாருங்க, பிஸ்மில்லாக்குள்ளே 2 கிராமர் ரூல் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் அல்லாஹி என்ற வார்த்தை ஜர் ஆகிக்குது. சரி, அப்போ அர் ரஹ்மானி, அல்லாஹி என்ற வார்த்தைக்கும் அர் ரஹ்மானி என்ற வார்த்தைக்கும் ரிலேஷன்ஷிப் ஈக்குதா. இதை 2 டைம் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். அடுத்த ரிலேஷன்ஷிப். ஓகே, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் ரெண்டும் ஜர்மாய் வருது. அல்லாஹி வார்த்தை ஜர், ரஹ்மானி வார்த்தை ஜர். ஓகே, அப்போ வேற என்ன பார்க்கலும், முதாஃப் முதாஃபிலேன்னு எடுக்கலுமாம். இதை முதாஃப் முதாஃபிலே எடுக்கிறதுக்கு, முதாஃப் முதாஃபிலே எடுக்கிறத விட எங்களுக்கு பார்க்கலும் இதோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அல்லாஹிட 4 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. அது வந்து ஜர் ஆகிக்குது, அது வந்து கட்டாயமாக ஒன்று தான். ஏன்னா வந்து 2 சொன்னால் எங்களோட ஈமான் பதிப்பேற்றிடும். ஸோ அது நம்பர் 1. அது நார்மலாக வந்து அல்லாஹ் என்ற வார்த்தை நாங்கள் கிராமட்டிக்கலாக ஆண்பால் என்று தான் எழுதுகிறேன். உலமாக சொல்கிறாங்க அல்லாஹ்க்கு ஆண் பெண் என்றது இல்லை. ஆனால் கிராமட் என்று வரப்போகல நாங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆணாக தான் எடுக்கிறேன். அதுக்கு ஒரு 4வது, அது வந்து ஒரு பேர் ஐ சுட்டியும், அது வந்து மஹ்ரிஃபா, தமிழில் என்னது, குறிப்பிட்டது. சரியா, 4ம் படித்தாச்சு. அர் ரஹ்மானி பாருங்க, முதலாவது ஜர் ஆகிக்குது, 2வது ஒண்டு என்ற பன்மை என்றதுக்கு அடையாளம் இல்லை, 3வது பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை, ஐ சுட்டியும் ஆண், 4வது அல் வந்திக்கிற சுட்டியும் அது என்னது, அது வந்து குறிப்பிட்டது ஆகிக்குது. இப்படி பார்க்க போகல அல்லாஹி என்ற வார்த்தையோட இசுமுடைய 4 தன்மைகளும் அர் ரஹ்மானி என்ற இசுமுடைய 4 தன்மைகளும் மெச்சாகுது. நாங்கள் படித்தோம், இது 4ம் ஐட 4ம் மெச்சாவினா இது வந்து மௌசூஃப் சிஃபா. மாஷா அல்லாண்டு பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மானி குள்ள மட்டும் ஜார் மஜ்ரூர் கவர் ஆகிட்டு, முதாஃப் முதாஃபிலை கவர் ஆகிட்டு, மௌசூஃப் சிஃபா கவர் ஆகிட்டு, அர் ரஹ்மான் அளவட்டாருளாளன்னாங்க. அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஆனால் இப்போக்கு அப்படி எடுப்போம், அளவட்டாருளாளன். அர் ரஹ்மானி, அர் ரஹ்மானுக்கும் அர் ரஹீமுக்கும் இடையில பாருங்க என்ன சார் ரிலேஷன்ஷிப் ஆகிக்குதாண்டு, 2மே ஜர், 2க்கும் அல்லிக்குது, 2ம் குறிப்பிட்டது.
ரெண்டும் ஒருமை பன்மைக்கு அடையாளம் இல்லை, ரெண்டும் ஆண்மை பெண்ணுக்கு அடையாளம் இல்லை. ஏண்டா ரெண்டும் பெண்ணன்றதுக்கு அடையாளம் இல்லா சொல்லி ரெண்டும் ஆண். ஸோ ரஹ்மானும் ரஹீமும் அதுவும் முதாஃபில இது சாரி மௌசூஃப் சிஃபாவா இது. சுபஹானல்லா, எத்தனை கிராமர் ரூல் பிஸ்மில்லாக்குள்ள மட்டும் இது. சுபஹானல்லா, இதுக்கு தான் நான் சொல்றேன் வந்து இந்த கிராமர் படிக்கணும் என்று சொல்லி. ஏன்னா கிராமர் படிக்காமல் இது எப்படியுமே விளங்கல. ஓகே, இப்போ அர்த்தத்தை எப்படி, இப்போ கிராமரை பார்த்துட்டீங்க, கிராமரை டீகோட் பண்ணிட்டீங்க, எப்படி அர்த்தத்தை எடுக்கிற இசுமெண்டா பெயர் அது நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போ பி வந்தா அதை ல என்ற அர்த்தம் வரும். அப்போ பிஸ்மி என்றா பேரால. ஓகேயா, இஸ்மெண்டா பேர், பிஸ்மி என்றா பேரால. இங்கிலீஷ்ல என்றா லேசி, பி என்றா இன் என்று சொல்லேலும், இந்த நேம் என்று சொல்லேலும். ஸோ இது வந்து பேரால. ஓகே, பிஸ்மில்லாஹி. அப்போ அல்ல உங்களுக்கு எனக்கு தானே முதாஃபு இடையில இருக்கிற கனெக்ஷன், அது ரெண்டுக்கு இடையில உடையன்றது வரும். அப்போ அல்லாஹ் உடைய பேரால. சரியா, அப்போ ரஹ்மான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட சிஃபா, ரஹீமும் சிஃபா, இது எல்லாமே மௌசூஃப் சிஃபா. அப்போ அர் ரஹ்மான் சிம்பிள் டிரான்ஸ்லேஷன், அளவற்ற அருளாளன், ரஹீம் நிகரற்ற அன்புடையன். இது வந்து இந்த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஆனால் ஒரு ஐடியாவுக்கு நாங்கள் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அளவற்ற இப்போ மௌசூஃப் சிஃபா எப்படி நினைவுக்கு தானே, சிஃபா தான் முதல்ல வரும், அரபில் பின்னுக்கு வரும், நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள முன்னுக்கு வரும். அப்போ இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய, அது ரெண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபா. அல்லாஹ் உடைய, அது வந்து உடையவாரது வந்து எனது முதாஃபிலே அல்லாஹ்வுடைய பேரால. இதுதான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுடைய டிரான்ஸ்லேஷன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வுடைய, அது ஆகியன்றது மௌசூஃப் சிஃபா சொல்லினா அது ஆகிய எண்ணங்களுக்கு போடலும், ஆகிய அல்லாஹ்வுடைய பேரால. இதுதான் டிரான்ஸ்லேஷன். அப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரும்,